ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது இந்த பயிற்சியை நடத்தும் ஆசிரியரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். பயிற்சி நடத்தும் ஆசிரியரின் பெயர் திரு டாக்டர் ராஜரிஷி தரணியோகி ஐயா அவர்கள். ஐயா ஒரு இயற்கை மருத்துவராக இருக்கிறார். 2005ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய புத்தகத்தை படித்து ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு பல ஆன்மீக ஆசான்களிடம் போய் நேரடியாக பயிற்சி வகுப்புகளெல்லாம் கலந்துட்டு 2006ஆம் ஆண்டு ஆன்மீக ஆசிரியராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. பொறுப்பேற்றது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டு யோகா அட்வான்ஸ் பட்டய கல்வி தமிழ்நாட்டில் முடித்து முதல் இடத்துல வந்திருக்காரு. கோயம்புத்தூரில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இன்று ஒரு தகவல் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களிடம் சிறப்பு பட்டம் பெற்றிருக்காரு. அடுத்து 2009ஆம் ஆண்டு மொழித்திறன் மூலம் உளவியல் கலையை கற்றியிருக்கிறாரு. ஆயுத எழுத்து அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் மூலம் ஐயா தலைவராக பொறுப்பேற்று சட்ட வழியில் பொது சேவை செய்ய 10 மீனவ குழந்தைகளுக்கு தனியார் பள்ளியில் கட்டணம் இல்லாமல் 10 வருஷம் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதனால் ஐயாவோட சேவையை பாராட்டி 2017ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் அப்படின்ற ஒரு பட்டமும் ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐயா தியானம் செய்யும்போது EEG என்ற கருவி மூலம் பரிசோதிச்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம தியானம் செய்யும் போது நம்மளுடைய மனநிலை ஆல்ஃபா அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும். தியானம் செய்யும் போது ஐயாவோட மனநிலை ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி ஐயாவுடைய மனநிலை தீட்டா அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12 வருட ஆன்மீக அனுபவங்களை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சென்று உளவியல் ரீதியாகவும் தியானம் ரீதியாகவும் யோகா வாழ்வு பயிற்சி ரீதியாகவும் இயற்கை மருத்துவம் போன்ற பல்வேறு பயிற்சிகளை ஐயா நடத்திக்கிட்டு வராங்க. இதனால் சென்னையில் ஆன்மீக சுடர் அப்படின்ற ஒரு விருதும் திருவண்ணாமலையில் ராஜரிஷி என்ற விருதும் ஐயாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இயற்கை மருத்துவம் மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் நிறைய கற்றுருக்காரு. ஐயா அவங்க வர்மா கற்றுருக்காங்க, காந்த சிகிச்சை, பிராண மனவியல் சிகிச்சை, உணவு மருத்துவம், மலர் மருத்துவம், பயோகெமிஸ்ட்ரி மருத்துவம், அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், வாஸ்து சாஸ்திரம், பெண்டுலம், ஆண்டனா, பிராணா வயலட் ஹீலிங், ரேக்கி, பகுத்தறிவு உணவு முறை, யோகா, தியானம், இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளை நிறைய பயிற்சிகளை ஐயா கற்றுருக்காரு. ஒருவரும் தனக்குத்தானே மருத்துவராக வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே ஞானம் பெற வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரே இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே முக்திக்கான பாதையில் பயணிக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தான் ஐயா இவ்வளவும் நமக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை செயல்முறைப்படுத்துறதுக்காக தனது 12 வருட ஆன்மீக அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு பள்ளி கல்லூரியில் கற்றுக் கொடுக்காத நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம சந்தோஷமாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு நூலாகவே எழுதி இதை வெளியிட்டிருக்காங்க. சராசரி மக்களும் எல்லா மக்களும் கற்றுக்கக்கூடிய வகையில் நம்ம பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக எளிமையாக ஐயா கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. எனவே இந்த ஞான கல்வியை பயிற்சி பெற்று பின்பற்றி எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என கூறி ஐயாவை பற்றிய இந்த அறிமுகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.